வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். முதன்முறையாக செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யான் செயற்கைக்கோள். ஸ்ரீஹரிகோட்டாவில் கவுண்டவுன் துவக்கம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். ரயிலில் தீப்பிடித்துக் கொண்டதாக குதித்த பயணிகள். எதிர் திசையில் வந்த ரயில் மோதி 10 பேர் பரிதாப பலி. விரிவான செய்திகள். இந்தியா முதன்முறையாக செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பவுள்ள மங்கள்யான் செயற்கைக்கோளை ஏவுவதற்கான 56.5 மணி நேர கவுண்டவுன் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் துவங்கியுள்ளது. பூமியை தவிர மற்ற கோள்களில் மனிதன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை ஆராய செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யான் எனும் செயற்கைக்கோளை அனுப்ப இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தயாராகியுள்ளது. இந்த செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் PSLV-C-25 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:38 மணிக்கு ஏவப்படுகிறது. முதன்முறையாக செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோளை அனுப்பும் மங்கள்யான் செயற்கைக்கோள் திட்டத்திற்கான 56.5 மணி நேர கவுண்டவுன் ஞாயிறு காலை 6:08 துவங்கியது. கவுண்டவுனின் போது 45 மீட்டர் நீளம் கொண்ட PSLV ராக்கெட்டில் எரிபொருள் நிரப்பப்படுவதுடன் அதன் செயல்பாடும் துல்லியமாக பரிசோதிக்கப்படும். செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ராக்கெட் ஏவப்பட்ட 40 நிமிடங்களில் மங்கள்யான் செயற்கைக்கோளை விண்வெளி பாதையில் PSLV நிலைநிறுத்தும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கின்றனர். முதலில் 20-25 தினங்களுக்கு பூமியை சுற்றி வரும் மங்கள்யான் செயற்கைக்கோள் டிசம்பர் 1 செவ்வாய் கிரகத்தை நோக்கிய தனது பயணத்தை துவங்கி அடுத்த ஆண்டு செப்டம்பர் 24 அன்று செவ்வாய் கிரகத்தின் வான்வெளி கோள பாதையை அடையும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மொத்தம் 500 கோடி ரூபாய் செலவிலான இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோளை அனுப்பிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். இதற்கு முன் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய கூட்டமைப்பு சார்பில் செவ்வாய்க்கு செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்திற்கு 51 முறை செயற்கைக்கோள் அனுப்ப முயற்சிக்கப்பட்ட போதும் 21 முறையே வெற்றி கிடைத்தது. மங்கள்யான் செயற்கைக்கோளை அக்டோபர் 28 அன்று ஏவ இஸ்ரோ திட்டமிட்டிருந்தது. ஆனால் பசிபிக் கடலில் மோசமான வானிலை நிலவியதன் காரணமாக ஏவும் தேதி நவம்பர் 5 மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட சனிக்கிழமையன்று மழை இல்லாத நிலையில் சனிக்கிழமையன்று இரவு பரவலாக மழை பெய்தது. ஞாயிறன்றும் ஆங்காங்கே பரவலான மழை தொடர்ந்தது. இந்நிலையில் ஞாயிறன்று சென்னை வானிலை மையம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. வங்கக்கடலில் கன்னியாகுமரி அருகே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மற்றும் கனமழைக்கு ஆங்காங்கே வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீப்பிடித்துக் கொண்டதாக பயணிகள் மத்தியில் வதந்தி பரவியதைத் தொடர்ந்து ரயிலில் இருந்து குதித்தவர்கள் மீது இன்னொரு ரயில் மோதியது. இதில் 10 பேர் பரிதாபமாக இறந்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் நகருக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திர மாநிலம் விஜயநகர் அருகே சனியன்று இரவு சென்று கொண்டிருந்தது. கோட்லம் ரயில் நிலையம் அருகில் சென்றபோது ரயிலில் தீப்பிடித்துக் கொண்டதாக பயணிகள் மத்தியில் வதந்தி பரவியது. பீதியடைந்த சில பயணிகள் அபாயச் சங்கிலியை பிடித்து இழுத்தனர். ரயில் நின்றவுடன் பயணிகள் கீழே குதித்தனர். அப்போது எதிர் திசையில் வேகமாக வந்து கொண்டிருந்த ராயகடா விஜயவாடா பயணிகள் ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து குதித்த பயணிகள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் 2 குழந்தைகள், 4 பெண்கள் உள்ளிட்ட 10 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மேலும் பலர் பலத்த காயமடைந்தனர். ரயில்வே போலீசார் விரைந்து வந்து காயமுற்ற 10க்கும் மேற்பட்டோரை மருத்துவமனையில் சேர்த்தனர். வதந்தியை நம்பி 10 பயணிகள் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே, ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக இலாகா பூர்வ விசாரணைக்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. டில்லி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண்கள் உள்ளிட்ட 6 தொழிலாளர்கள் உடல் கருகி பலியாயினர். மத்திய டில்லியில் உள்ள புதிய ரஞ்சித் நகர் பகுதியில் 3 அடுக்கு கட்டிடம் ஒன்றில் பர்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வந்தது. தீபாவளியன்று மாலை 6 மணி அளவில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது தரைத்தளத்தில் திடீரென தீப்பிடித்துக் கொண்டது. 7 தீயணைப்பு வண்டிகளில் வீரர்கள் விரைந்து வந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர். அதற்குள் கட்டிடம் முழுவதும் தீ பரவியது. 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தபோது 4 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் உடல் கருகி இறந்து கிடந்தனர்.
இந்த பயங்கர தீ விபத்தில் 12 பேர் பலத்த தீக்காயத்துடன் தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். முதல்கட்ட விசாரணையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பது தெரியவந்திருப்பதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். கோவில் திருவிழா நடத்துவதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே செனக்குடி கிராமத்தில் உள்ளது திருவாய் அம்மன் கோவில். இக்கோவிலில் திருவிழா நடத்துவது தொடர்பாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு பிரிவினருக்கிடையே போட்டி நிலவி வந்தது. இதனிடையே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த திருவிழாவில் மாரிமுத்துவின் அண்ணன் துரைக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பைச் சேர்ந்த தனபால் குடும்பத்தினர் தீபாவளியன்று துரை குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது துரை தனபாலை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். இதை அறிந்த தனபால் கோஷ்டியினர் 10க்கும் மேற்பட்டோர் துரையின் வீட்டிற்கு சென்று துரை மற்றும் அவரது தம்பி மாரிமுத்துவை வெட்டி கொன்றனர். இச்சம்பவம் தொடர்பாக சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். சம்பந்தப்பட்டவங்க இறந்தவங்களை தவிர 2 குரூப்லயுமே சம்பந்தப்பட்டவங்கலாம் வெளியில தலைமறைவா இருக்காங்க. புலன் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கரெக்டானவங்க யார் அக்யூஸ்ட்ன்றதை நாங்கள் கைது பண்ணி முறையாக நடவடிக்கை எடுப்போம். தீபாவளியன்று ஒரே கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயியை யானை வழிமறித்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கேசிப்பட்டியைச் சேர்ந்தவர் பாண்டியன். இவர் அதே ஊரைச் சேர்ந்த லோகநாதன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பன்றிமலை பெத்தாலிபுரம் மலைச்சாலையில் காட்டுப்பகுதிக்குள் இருந்து வந்த யானை அவர்களை வழிமறித்து தாக்கியது. யானையிடமிருந்து தப்பி ஓடிய பாண்டியனை காட்டு யானை தும்பிக்கையால் மடக்கி பிடித்து கீழே போட்டு மிதித்து கொன்றது. இத்தகவல் அறிந்த வனத்துறையினரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாண்டியனின் சடலத்தை கைப்பற்றி ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். யானைகள் காட்டுக்குள் இருந்து மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அடிக்கடி வருவதால் திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். டீசல் விலையை குறைக்க வேண்டும் அல்லது மத்திய அரசே லாரி வாடகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச கச்சா எண்ணெய் விலையை கணக்கில் கொண்டு பெட்ரோல் விலையை 15 நாட்களுக்கு ஒருமுறையும் டீசல் விலையை மாதத்திற்கு ஒருமுறையும் மாற்றி அமைத்துக் கொள்கின்றன. இதன்படி வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் டீசல் விலை 60 காசுகள் உயர்த்தப்பட்டது. இதுகுறித்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் நல்லதம்பி செய்தியாளர்களிடம் பேசியபோது மத்திய அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் இதுவரை டீசல் விலையை 16 முறை 12 ரூபாய் 77 காசுகள் வரை உயர்த்தியுள்ளதாக கூறினார். இதனால் லாரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு 40% லாரிகள் இயக்கப்படாமல் உள்ளது. எனவே தற்போது உயர்த்தியுள்ள டீசல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் அல்லது லாரி வாடகையை மத்திய அரசே நிர்ணயிக்க வேண்டும் என நல்லதம்பி வேண்டுகோள் விடுத்தார். எங்களுக்கு வாடகை நிர்ணயம் செய்து கொடுத்து விட்டால் நாங்கள் இதை பற்றி கேட்கப் போவதே இல்லை. இன்று சற்றேறக்குரிய 40% லாரிகளை லோடு இல்லாமலும் சரியான டிரைவர் இல்லாமலும் வாடகை கிடைக்காத காரணத்தினாலும் நிறுத்தி வைத்துள்ளோம். இந்த சூழ்நிலையில் இன்று இந்த மத்திய அரசானது அறிவித்துள்ள இந்த விலையேற்றத்தினை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விலக்கிக் கொண்டு எங்களுக்கு தொழில் செய்வதற்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். தற்போது டீசல் விலை 1 லிட்டர் 56 ரூபாய் 61 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. நெல் சாகுபடியில் உரம் கலந்த சொட்டு நீர் பாசனம் செய்து கோவை வேளாண் பல்கலைக்கழகம் செய்த முதற்கட்ட முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயத்திற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கும் தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பான முதல்கட்ட ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளது கோவை வேளாண் பல்கலைக்கழகம். நெட்டாபிம் இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து நெல்லில் சொட்டுநீர் உரப்பாசனம் என்ற ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்து சர்வதேச அளவில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பல கட்ட ஆய்வினை செய்து வருகிறது. கரும்பு, வாழை, தென்னை போன்றவற்றில் சொட்டுநீர் பாசனம் நல்ல மகசூலை கொடுத்தாலும் நெல்லில் அதன் பயன்பாடு குறைவாகவே இருந்தது. அதை நிவர்த்தி செய்யும் வகையில் நெல்லில் சொட்டுநீர் முறையில் உரம் மற்றும் நீர்ப்பாய்ச்சும் முறையில் ஆய்வு நடந்தது. இதில் நல்ல சாகுபடி கிடைத்ததோடு 50% வரை தண்ணீரும் சேமிக்கப்பட்டு நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நீர் நுட்பவியல் துறை பேராசிரியரும் இயக்குநருமான பாண்டியன் தெரிவித்தார். 1 கிலோ நெல்லை உற்பத்தி பண்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 3000 to 4000 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்துறோம். அதை எந்த வழியில குறைக்கலாங்கிறது தான் இப்ப நம்மளுடைய முக்கியமான நோக்கம். அதற்காக பாத்தீங்கன்னா நம்ம இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தை பயன்படுத்தி நெல் சாகுபடி பண்றோம். இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் பாத்தீங்கன்னா மற்ற பயிர்கள்ல நல்ல ஒரு மகசூல் கிடைச்சிருக்கு. காய்கறி பயிர்கள், கரும்பு,
மற்றும் வாழை போன்ற பயிர்களில் நல்ல ஒரு சிக்கன நீர் சாகுபடிக்கு மகசூலும் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதே வழியை பயன்படுத்தி நம்ம நெல்லுலையும் எந்த அளவுக்கு இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத கடந்த 3 வருஷமா ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கோம். அதன் பயணம் பாத்தீங்கன்னா ஒரு மகசூல் சராசரியாக கிடைச்சிருக்கு. சிக்கனமான நீர் தேவை ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50% நீர் தேவை குறைஞ்சிருக்கு. இந்த புதிய முயற்சியை விவசாயிகளிடம் எடுத்துக் கூறும் வகையில் விழிப்புணர்வு களமுகாம்கள் நடத்தப்படுவதாகவும் இந்த முகாம் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பாண்டியன் தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,888 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,861 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 52 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 48,560 ரூபாயாக இருந்தது. சிறு தானியங்களிலிருந்து உமி அகற்றும் மில்லட் மில் என்ற புதிய கருவியை மத்திய வேளாண் பொறியியல் மண்டல ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலை தலைமையிடமாக கொண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் மத்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. கோவையில் இயங்கி வரும் மத்திய வேளாண் பொறியியல் மண்டல ஆராய்ச்சி நிறுவனம் 25 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது. இதில் விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் நேரடி நெல் விதைக்கும் கருவி, நாற்று நடும் கருவி, ஏலக்காய் உலர்த்தி கருவி என 15க்கும் மேற்பட்ட கருவிகள் வடிவமைக்கப்பட்டு நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த நிறுவனம் நாட்டிலேயே முதன்முறையாக சிறு தானியங்களிலிருந்து சிறந்த முறையில் உமி அகற்றும் CIAE மில்லட் மில் எனும் புதிய கருவியை உருவாக்கியுள்ளது. மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்திலே மிகவும் எளிதாக இயக்கக்கூடிய அந்த இயந்திரம் அது சிறுதானியங்களை உமியை அகற்றி சேதமில்லாமல் அதை பயன்படுத்துவதற்காக நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இந்த இயந்திரத்தில் சிறுதானியங்களை முதல் முறை செலுத்தும் போதே 95% உமி நீக்கப்படுவதாகவும் இதன் மூலம் 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ வரை உமி நீக்கலாம் என்றும் மத்திய வேளாண் பொறியியல் நிறுவன மண்டல அலுவலக முதன்மை விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இது திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள் தோல் உரிப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. கெப்பாசிட்டி என்னவென்று கேட்டால் 100 kg/h 100 kg 1 மணி நேரத்தில் உமி நீக்க வல்லது. இந்த மெஷின் நம்ம வீட்டு கரண்ட் சொல்வார்களே சிங்கிள் ஃபேஸ், இதில் வேலை செய்யக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவியை நினைத்த இடத்திற்கு எளிதாக தூக்கி செல்ல முடியும். வரும் டிசம்பர் மாதம் இந்த கருவி விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சிறுதானிய விவசாயிகளுக்கு இந்த கருவி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.